வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்தது. பிரதமர் அதில் பங்கேற்றார். மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அதில் பங்கேற்றாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பிரேமலதா அம்மையார் மட்டும் இதை தவிர்த்தாங்கன்றதை விட வரல. இவங்களும் கூப்பிடலையா, அவங்க வரலையாங்கிறது வேற. இவங்ககிட்டேருந்து ஒரு பிரேமலதா மேடத்துட்டேருந்து ஒரு இது வரல, ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரலைன்னாலும் அவங்க கூப்பிடாம கூட இருந்திருக்கலாம். நான் கேட்குறதெல்லாம், அம்மையார் பிரேமலதா ஒரு விஜயகாந்தினுடைய தலைமையில் கட்சி ஆரம்பித்து, ஐயா விஜயகாந்த் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் வெற்றிகரமான அரசியல்வாதியா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் மானமுள்ள அரசியல்வாதியாக இருந்தார். ஒரு தன்மானமிக்க அரசியல்வாதியாக இருந்தார். தனிநபராக அவர் மீது அதிக மரியாதை இருந்தது. அவரை மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களோ அல்லது வேறு அரசியல் ரீதியாக மாற்றுக் கட்சியில் இருப்பவர்கள் கூட அவரை மதித்து நடந்தார்கள். அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். அவருடைய தர்ம குணத்திற்கு, உதவும் குணத்திற்கு அவர் இருந்த திரையுலகமே மரியாதை கொடுத்தது. ஆனால் இது எல்லாத்தையும் கேப்டலைஸ் பண்ணணும். இதை வச்சு அவர் விஜயகாந்தோட புகழை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்த அம்மையார் நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. காரணம், அவங்க எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்காங்களோ வேறு. ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு பெரிய இமேஜ் அவங்களுக்கு இருக்குது. விஜயகாந்தினுடைய மனைவி, விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி அது. ஆனால் இத்தனை தரம் தாழ்ந்து திமுகட்ட கொஞ்சம், அதிமுகட்ட கொஞ்சம்னு நீங்கள் பேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க உங்கள் கட்சியை பற்றி? 10 லட்சம் தொண்டர்களை வச்சுருக்கோம், 10 லட்சம் வாக்குகளை வச்சுருக்கோம், நாங்கள் பேரம் பேச தானே செய்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வாதத்திற்கும் எதிர்வாதத்திற்கும் வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். உங்கள் மாண்புமிகு கணவர் விஜயகாந்த் அவர்களுக்கு, அவருடைய குணத்திற்கு, அவருடைய புகழிற்கு, அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுத்து வந்த அந்த தலைவருக்கு இது சரியா? அவருடைய புகழுக்கு இது சரியா? உங்களுடைய கொள்கைகளுக்கு யார் முக்கியத்துவம் தருகிறார்களோ அவர்களோடு சேருங்கள், வளருங்கள். நீங்கள் உங்கள் கட்சியை மட்டுமல்ல, உங்களுடைய வாரிசுகளுடைய எதிர்காலத்தை சேர்த்து கெடுத்துருவீங்க போல இருக்குது. இப்படி பேரம் பேசி கடைசியில் அரசியல் பேரம் நடத்தும் ஒரு கட்சி என்ற ஒரு முத்திரை மிக வலுவாக பதிந்து விடும். ஏற்கனவே பதிஞ்சிருச்சு. எப்போவுமே நீங்கள் போன முறையே இந்த அசிங்கப்பட்டீங்க. துரைமுருகன்கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது நிருபர் பார்த்து பேசி, ஆமாம் நான் இங்கே, ஏன்னா அப்போ தான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் துரைமுருகனோடையும் பேசி, மற்றது வயதில் மூத்த அம்மையார் நீங்களே யோசிச்சுக்கிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.